சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ கேள்வி பதிலுக்கான பதிலை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அல்ஃபா அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருப்பா, ஹனியை சூடாக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹனியை நம்ம தனியாக சூடாக்கக்கூடாது. ஏதாவது நம்ம இஞ்சி சாறு இப்படி வச்சு சூடு பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலும் மக்கள் நிறையா சொல்கிறாங்க வேணாம் வேணாம் வேணாம். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. அதனால் நீங்கள் இஞ்சி சாறை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் தேனை பச்சையாகவே ஊற்றுங்க. தேனை சூடு பண்ண வேண்டாம். அப்துல் நசீர் கேட்டிருக்காருப்பா, இந்த வயிறு குறையிற டானிக் இஞ்சி சாறு தேன் இருக்குல்ல, அதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா வெளியே வைக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு வாரத்துக்கு தான்ப்பா. நம்ம தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணலை. இஞ்சி சாருக்கு பியூர் இஞ்சியை தட்டி சாறு எடுக்கிறோம். அதையும் நம்ம கொதிக்க வச்சிடறோம். அதனால ஒன்றும் தப்பே இல்லை. ஒரு வாரத்துக்கு தான் செய்யலாம். அதனால நம்ம வெளியவே வைக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேணா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஜசிந்தா கேட்டிருக்காங்கப்பா, அவங்க கர்ப்பமாக இருக்காங்க. நான் 7 மாதம் இடுப்பில் சுடுதண்ணி வச்சு ஊற்றுங்கப்பா படுக்க போகும்போது, அந்த வலியெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க வலிக்குதுன்னு கேட்டதுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு அவங்க கேட்குறாங்க, அந்த மாதிரி இடுப்பில் தண்ணி ஊற்றுனா பேபிக்கு ஸ்கின்னு உறிஞ்சிடாதான். அந்த ஹீட் பட்டு பேபிக்கு ஸ்கின்னு உறிஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு வயிற்றால போயிடாதா பேபிக்குன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் போகாதுப்பா. நம்ம இடுப்பில் நம்ம எலும்பு விலையை கொடுக்கறதுக்காக நம்ம வலிக்காக நம்ம ஊற்றுறோம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. எல்லாரும் பாரம்பரியமாக பாட்டியிலேருந்து சொல்லிக்கிட்டே வந்தது, செஞ்சுக்கிட்டே வந்ததை நீங்கள் தைரியமாக நீங்கள் இடுப்பில் சுடுதண்ணி வச்சு பொறுக்கிற அளவுக்கு உங்கள் இடுப்பு பொறுக்கிற அளவுக்கு கொதிக்க ஊற்றுறாங்க. உங்களால் தாங்க முடிகிற சூடுக்கு நீங்கள் வச்சு ஊற்றுங்க, ரொம்ப நல்லது. திருப்பதி சாந்தினி கேட்டிருக்காங்க, அந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் சோம்பு போட்டு ஒரு டப்பாவில் போட்டு அதை திறந்து வைக்கணுமா மூடி வைக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. திறந்து வைக்கிறதாப்ப நல்லது. அப்போ தான் அது ஆவியில் அந்த சுமல் வரதோ, அது தெய்வீக சுமல். அந்த சுமலுக்கு தெய்வம் நம்ம வீட்டில் தங்கும். கேட்டிருக்காருப்பா, நீங்கள் சக்கரை நோய் பொடி நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் டெய்லி சாப்பிட்டு தான்ப்பா இருக்கேன். எனக்கு சர்க்கரை இருக்குது. எனக்கு ரொம்ப இல்லை, பார்டரில் இருக்குது. டெய்லி காலையில் ஒரு நேரம் நான் சாப்பிட தான் செய்கிறேன். அண்ணாமலை கனி கேட்டிருக்காங்க, தைராய்டு நோய் எதனால வருது, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தைராய்டு நோய்னாப்பா அது ஒரு சுரப்புப்பா. அந்த கழுத்து பக்கத்தில் ஒரு சுரப்பு சுரக்கும். அது கூடுனாலும் குறைஞ்சாலும் தைராய்டு பிரச்சனை தான் வரும். அதை நம்ம அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம உடம்புல இயற்கையாகவே அமைஞ்சது. அப்போ நம்ம பேலன்ஸ் டயட் சாப்பிடணும். நம்ம எல்லாமே கடவுள் கொடுத்த எல்லாமே காய்கறியிலேருந்து தானியங்கள்லேருந்து பழங்கள்லேருந்து இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு ஒதுக்காமல் எல்லாம் சாப்பிடணும். எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றணும். வாரத்துக்கு 2 தடவை உடம்பு கைகாலெலாம் தேய்ச்சி அந்த சூரியனோட ஒளி நம்மளுக்கு வரணும். ஒரு நாளைக்கு 2 தடவை வெயிலில் நிற்கணும். எல்லா காய்கறியும் சாப்பிடணும். ஒரு நேரம் வேக வைக்காத அடுப்பில் வைக்காத சாப்பாடு சாப்பிடணும். இயற்கை உணவு சாப்பிடணும். இப்படிலாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு சரியாக போயிடும். தைராய்டு வர்றதுக்கு காரணமே நீங்கள் பேலன்ஸ் டயட் இல்லாதனால, எண்ணெய் குளியல் இல்லாதனால தான்ப்பா. மெஹபூப் கான் கேட்டிருக்காரு, தினை அரிசியை ஊற வச்சு காய வைக்கணுமான்னு. தினை அரிசியை 1 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு நல்லா வடிச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் ஆற விடணும். ஆற விட்டா அந்த ஈரம் நம்ம கையில் இப்படி தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டணும் அந்த இது. ஆனால் அதில் ஈரம் இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி ஈரத்தன்மை உள்ளே இருக்கும். ஆனால் இப்படி பிடிச்சி பார்க்கும்போது இப்படி பிடிச்சி போட்டோம்னா கையில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் தண்ணியாக ஒட்டாது, தண்ணி ஒட்டாது. அந்த மாதிரி ஒரு அது அதிர்ஷ்டத்துக்கு மற்றதுக்கெல்லாம் மாவு அரைப்போம்லப்பா, அதே மாதிரி தான் இதுவும். சத்யா கேட்குறாங்க, 6 மாத குழந்தைக்கு தேங்காய் பால் எவ்வளவு கொடுக்கணும்னு. நான் சொல்லியிருக்கேன், 6 மாதத்துக்கு மேலே கெட்டி உணவு கொடுக்கணும். தாய்ப்பாலை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது காலையில் நீங்கள் ஒரு 7-8 மணிக்கு பாப்பாவுக்கு பசிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் கொடுத்தா போதும்ப்பா. நல்லா ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் கலந்ததை ஒரு 1/4 டம்ளர் கொடுத்துட்டு பாக்கியே வேறு குழந்தைகளுக்கு கொடுங்க. நீங்கள் பெரியவங்க சாப்பிட்டுக்கோங்க, இல்லாட்டி சமையலில் சேர்த்துக்கோங்க, இன்னும் செஞ்சுக்கலாம். என்ன, குழந்தைக்கு அது மட்டும் கொடுத்துட்டு ஒரு தடவை கொடுத்தா போதும். கொடுத்துட்டு அடுத்தடுத்து நீங்கள் திட உணவு கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ராம்ஜி சொல்லியிருக்காரு, அவருக்கு ஐஸ் சாப்பிட்டதுனால சளி பிடிச்சிக்கிடுச்சா. அது குளிர் நேரத்தில் ஐஸ் சாப்பிட்டா சளி பிடிக்கும். 2வது ஐஸ் சாப்பிட்ற முறையாக சாப்பிடணும்.
அதை ஐஸை வந்து அப்படியே சாப்பிட்டா அந்த உள்நாக்கில் போய் அந்த ஜில்லுனஸ் பட்டாலே ஒரு மாதிரி அலர்ஜி ஆகி சளி பிடிக்கும். ஐஸு சாப்பிட்றதுனா லேசாக நக்கி நாக்கில் சப்பி லேசாக அப்படி சூடுபடுத்தி தான் நம்ம உள்ள மெல்ல இறக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு சளி பிடிக்காது. இருந்தாலும் ஐஸு நம்மளுக்கு நல்லது இல்லை. ஏதோ வெயில் காலத்தில் ஒரு நாள் 2 நாள் ஆசைக்கு சப்பி சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த வேலையை விட்டுருங்க. ஐஸே நம்மளுக்கு நல்லது இல்லைப்பா. ஸ்ரீ சித்ரா கேட்டிருக்காங்க, நான் பூஜை ரூம்ல தான் பச்சை கற்பூரம் வச்சிருக்கேன், வேற எங்கெல்லாம் வைக்கிறதுன்னு கேட்குறாங்க. வேற நம்ம ஹாலில் வைக்கலாம், ஒரு ஓரத்தில் இது பீரோவில் வைக்கலாம், டப்பா திறந்தா வைக்கணும், பீரோவில் வைக்கலாம். நம்ம எங்கேயாவது ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வேலைக்கு போகிறவங்க அந்த ஹேண்ட்பேக்கில் ஓரத்தில் இவ்வளவு போட்டு வைக்கலாம். இப்போ கடைகண்ணிக்கு போகிறோம், ஒரு பண பர்ஸ் இருக்குன்னா அதில் இவ்வளவு போட்டு வைக்கலாம், பண பெட்டியில் போட்டு வைக்கலாம். பசங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு பேக்கில் ஒரு ஓரத்தில் ஒன்று பச்சை கற்பூரத்தை போடலாம். இப்படிலாம் போட்டால் நம்மளுக்கு தெய்வம் நம்மளுக்கு கூடயே இருக்கிற மாதிரி. சத்தியாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, 1 மாதத்து குழந்தைக்கு உரம் மருந்து கொடுக்கலாமா, அதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் உரம் மருந்து அப்லோட் பண்ணியிருக்கேப்பா. 1 மாதத்து குழந்தைக்கு கொடுக்கலாம்ப்பா. 16 நாள்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அதில் போட்டிருக்க மாதிரி எல்லாத்தையும் சுட்டு சும்மா ஒவ்வொரு சுற்று தான் சுற்றணும். ஒவ்வொரு சுற்றி அப்புறம் அது 2 மாதம் ஆக 2 சுற்று, 3 மாதம் ஆனால் 3 சுற்று சுற்றணும். ஆனால் அந்த நான் அப்லோட் போட்டதில் வந்து சுக்கு எடுத்து வச்சே தட்டில் வைக்க மறந்துட்டேன், அதை உரச மறந்துட்டேப்பா. நீங்கள் சுக்கையும் சுட்டு சேர்த்துக்கோங்க. ராஜுங்கிறவங்க கேட்குறாங்க, 7 மாதம் கர்ப்பமாக இருக்காங்களாம், ஒரே தலைபாரம் சளி இருமலாக இருக்கான், என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஆவி பிடிக்கலாம்ப்பா. தலைபாரத்துக்கு சாயந்தரம் நேரத்தில் நீங்கள் ஆவி பிடிச்சிட்டு முகத்தை சுடுதண்ணியில் கழுவிக்கங்க. கழுவுன பிறகு நாட்டு மருந்து கடையிலையாவது சித்தா மருந்து கடையிலையாவது நீர்க்கோவை மாத்திரைன்னு சொல்லி ஒரு டப்பாவில் விற்கும். அதை வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு மாத்திரை வந்து உருண்டையாக சின்னதாக இருக்கும். ஒவ்வொரு மாத்திரை இந்த மாத்திரை சைஸில் இப்படி இருக்கும். அந்த பெருசு மாத்திரையாக இருந்தால் அதை தட்டி ஒரு மாத்திரையை தட்டி ஒரு வெறுக்கடி அளவு ராகி மாவோ அரிசி மாவோ போட்டு இந்த இவ்வளவு தண்ணி ஊற்றி அப்படியே குழக்கம் ஒரு கரண்டியில் போட்டு கிண்டி அடுப்பில் வச்சு அப்படியே கிண்டோம்னா கூழ் மாதிரி வரும். கூழ் மாதிரி களி மாதிரி கிண்டிடாங்க. கூழ் கொஞ்சம் லிக்யூடாக இருக்கணும், கூழ் மாதிரி வரும். அதை இறக்கி வச்சு கொஞ்சம் ஆற வச்சு நம்ம தொட்டு பார்த்து நம்ம தொட்டு சூடு கொடுக்குற அளவுக்கு இந்த கண்ணை மட்டும் விட்டுட்டு நெத்தி கண்ணம் மூக்கு உதடு இந்த பக்கம் எல்லாம் தடவிட்டு மிச்சம் இருந்தால் இந்த இடத்துலலாம் தடவலாம்ப்பா. ஆனால் மிச்சத்தை கீழே மட்டும் ஊற்றிடுவாங்க. அப்பளையுமே முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிடணும். பண்ணிட்டு சாயந்தரம் நீங்கள் நைட்டு நல்லா ஆற விட்டுட்டு பேசாமல் படுத்துருங்க. புருன்னு பிடிச்சி இழுத்து தண்ணி நீரெல்லாம் இழுத்த பிறகு காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா வடன்றதும் சுடுதண்ணி வச்சு மூஞ்சி கழுவிக்குங்க. மூஞ்சியை கழுவிட்டு விடுங்க. அப்படி 1 நாள் 2 நாள் தேவைப்பட்டால் 3 நாள் கூட செஞ்சுக்கோங்க. சாயந்தரம் செய்யுங்க இந்த வேலையை. அப்புறம் அந்த சளியெல்லாம் கட்டி இருமலாக வரும். உங்களுக்கு சளி இருமல் இருக்குன்றீங்கள, நான் சளி பொடி போட்டிருக்கேன் யூடியூப்பில், அதை பார்த்து அதே மாதிரி செஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. 3 நாள் மருந்தில் சரியாக போயிடும்ப்பா. ஐயா வைத்தியநாதன் கேட்குறாங்க, கருப்பை கட்டியால் ஏற்படும் மாதவிலக்குக்கு தீர்வு உண்டா? கருப்பையில் இருக்க நார்க்கட்டியில் அப்புறம் 28 நாள் கழிச்சு 28 நாள்லே வந்துடுதான். 28 நாளில் பீரியட்ஸ் வந்துடுதான். வந்து சும்மா லேசாக ஒழுங்கலாமல் லேசாக வருதான். அப்போ அதிகரிச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க. 28 நாளைக்கு வந்தாலே நார்மல் தான்ப்பா. ஆனால் இது ஓவரா போகுதுங்கிறீங்க. இது நார்க்கட்டியினால வருதுன்னு சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து 28 நாளைக்கு ஒருக்க வந்து ஓவரா போயிட்டு இருக்கு. அப்போ லேசாக ஆரம்பிச்சு ஓவரா போகுது. இதை நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் இந்த வாழைப்பூ இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிவப்பு பட்டையெல்லாம் எடுத்துட்டு அந்த வெள்ளைப்பட்டை தெரிஞ்சவொடனே அதை பூரா அப்படியே வெட்டி குட்டி குட்டியாக வெட்டி மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அடித்து அந்த சாரணிக்கு காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிடணும். அப்படி 3 நாள் குடிங்க. அந்த இது வெட்டைப்போக்கு நின்றும். அப்புறம் மாதுளம்பழம் இவ்வளவு மாதுளம்பழத்தை எடுத்து அதை குடிங்க. அப்படி இல்லாட்டி மாதுளம்பழத்தை கழுவிட்டு அப்படியே 2ஆ நறுக்கி ஒரு பாதியை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு பாதியை குட்டி குட்டியாக நறுக்கி அப்படியே தோலோட மிக்சியில் போட்டு ஜூஸ் எடுத்து அரைச்சி அந்த ஜூஸை காலையில் குடிங்க. அந்த பாதி பழம் நறுக்கி ஃப்ரிட்ஜில் வச்சதை எடுத்து சாயந்தரம் நேரத்தில் அதே மாதிரி நறுக்கி ஜூஸாக போட்டு குடிங்க. அப்படி 3 நாளைக்கு போட்டு குடிங்க. உங்களுக்கு அந்த ரத்தப்போக்கு நின்றும். இந்த ரத்தப்போக்கு வந்து நீங்கள் வந்து துவர்ப்பு நிறையா உடம்புல சேர்க்கணும். நீங்கள் சாதாரண நாளையில் கூட துவர்ப்புள்ள ஜாமான் அந்த வாழைப்பூ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுப்பா. இந்த மாதிரி ஆகாது.
5 வயசு பையன் 3 வயசு பொண்ணு அவங்களுக்கு வெயிட் கெயின் வேணும்னு சொல்லி இந்து ராஜ்குமார் கேட்டிருக்காங்க. வெயிட் கெயினுக்குப்பா நீங்க குழந்தைகளுக்கு நெய் தாராளமா சேர்த்துக்கலாம், பால் பொருள் தாராளமா சேர்த்துக்கலாம், வேர்க்கடலை எள்ளு இதுகளை சேர்த்துக்கலாம். டெய்லி குழந்தைகளுக்கு ஒரு நேந்திரம் பழத்தை கொடுங்கப்பா, நல்ல வெயிட் கெயின் ஆகும். மேகா சண்முகம் கேட்டிருக்காங்க, கேர்ள் பேபி ஏஜ் அட்டன் பண்ணும் போது குளிக்கிறதுக்கு முதலையே அவங்களுக்கு வேணுங்கெல்லாம் கொடுக்கலாமா, இல்லை குளிச்ச பிறகுதான் எதுவும் கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. நம்ம குளிக்கிறது ஆளுகிட்ட எல்லாம் சொல்லி வச்சு நம்ம சாயந்தரமா கூட ஊற்றுவோம்ப்பா. நம்ம குழந்தை கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கலாம்ப்பா. சில்வர் சைன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, நான் 3 மாசமா வயிற்று வலி அஜீரண கோளாறால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அடுப்பில்லா சமையல் அந்த உணவு நான் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் 3 மாசமா வயிற்று வலி அஜீரணத்தில் இருக்கிறவங்க, நான் யூடியூப்ல அஷ்டசூரணம்னு போட்டிருக்கேன்ப்பா, அதை நீங்கள் ரெடி பண்ணி இல்லாட்டிக்கு நாட்டு மருந்து கடையிலே அஷ்டசூரணம்னா கேட்டால் தருவாங்க. அதை நான் யூடியூப்ல போட்ட மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அந்த வயிற்று வலி இந்த செரிமான கோளாறு எல்லாம் சரியா போயிடும். நீங்கள் இந்த அடுப்பில்லா சமையலை நம்ம சமைச்ச சாப்பாடை இவ்வளோ சாப்பிடலாம், அடுப்பில்லா சமையலை நம்ம இவ்வளோதான் சாப்பிட முடியும், அவ்வளோதான் சாப்பிட முடியும். ஆனால் அதுலேயே நம்மளுக்கு தேவையான சத்து கிடைக்குது. நம்ம சமைச்ச சாப்பாடு அவ்வளோ சாப்பிட்டு நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்காது. அதனால நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொறுமையாக நல்லா மென்று உமிழ்நீரோடு கலந்து அதை முழுங்க. உங்களுக்கு ஒன்றும் செய்யாது, உடம்பு நல்லா திடகாத்திரமாக இருக்கும், நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுலன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.